எந்த இடத்திலும் கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பா இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ரிவைவல் கிளைமேட் வந்துருச்சு. எழுப்புதலுக்கான காலநிலை வந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்போ இது எனக்கு புரியல. என்ன ஆண்டவரே நீங்க சொல்றீங்கன்னு ஒண்ணு. அப்புறம் ஆண்டவர் சில காரியங்கள என்னோடு விளக்கமாய் சிலதை என்னோடு இடைப்பட ஆரம்பிச்சார். கொஞ்சம் இந்த 2, 3 நாட்களாகவே ஆண்டவர் என்னோடு கூட அந்த எழுப்புதலினுடைய கிளைமேட், எழுப்புதலுடைய காலநிலை அப்படிங்கிறத பத்தி கர்த்தர் என்னோடு இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இப்போ இத கர்த்தர் பேசிட்டே இருக்கும்போது, இன்னைக்கு நான் ஒரு அமெரிக்க தேசத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்தவ தீர்க்கதரிசியினுடைய ஒரு செய்தியை நான் கேட்கிறேன். கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், இந்திய தேசத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலின் அசைவு வரப்போகுது. இந்திய தேசத்துல எழுப்புதல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொன்ன ஒரு ஆங்கில செய்தியை நான் இன்னைக்கு கேட்டேன். அப்போ நாங்க ஏதோ இந்திய தேசத்துல இருக்கிற ஊழியர்கள் எழுப்புதல் எழுப்புதல்னு சொன்னா, நீங்க ஒருவேளை சொல்லலாம், இந்திய தேசத்துல இருக்கிற நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்தியாவுல தான் எழுப்புதல்னு சொல்லுவீங்க. சரி, தமிழ்நாட்டுல இருக்கிற நீங்க என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுல தான் எழுப்புதல்னு சொல்லுவீங்க. ஆனா அமெரிக்க தேசத்துல இருக்கிற ஒரு ஊழியக்காரர் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், இந்திய தேசத்திலிருந்து ஒரு பெரிய எழுப்புதல் வெடிக்க போகிறது. இந்திய தேசத்திலிருந்து கர்த்தர் ஒரு எழுப்புதலின் மலையை போட போகிறார் அப்படிங்கறத அவர் அங்க இருந்து பேசுறார். அப்போ இதெல்லாம் நமக்கு எதை உறுதிப்படுத்துதுன்னா, இந்தியா எழுப்புதலின் மேகங்களினாலே சூழப்பட்டு இருக்கிறது என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். 2020ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தின் தரிசனத்தை கர்த்தர் இடத்துல தரும்போது ஆண்டவர் இடத்துல சொன்னது ஒன்னே ஒண்ணு, இந்த ஊழியத்தை கொண்டு ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை நான் வாக்கு பண்ண போகிறேன். ஒரு மிகப்பெரிய எழுப்புதலின் தலைமுறையை நான் ஏற்படுத்த போகிறேன். அதனாலதான் இந்த ஊழியத்தின் பேர் இயேசுவின் எழுப்புதல் தலைமுறை. அப்ப இந்த பேர் எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் கொடுத்தார், அதனாலதான் வந்துச்சு. சோ ஆண்டவர் சொன்னதுனாலதான் இந்த பேர் இந்த ஊழியத்துக்கு வந்துச்சு. அப்ப ஆண்டவர் அந்த நாட்களிலிருந்தே இந்த ஊழியத்தை எழுப்புதலுக்கென்று தேவன் வேறுபடுத்தி வைத்திருந்தார். சரி, அது போகட்டும். சரி, இன்னைக்கு இந்திய தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா எழுப்புதலின் கிளைமேட் வந்துருச்சு. எழுப்புதல் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா எழுப்புதலின் கிளைமேட் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவேன். என்ன பிரதர் எழுப்புதலுக்கும் எழுப்புதலுக்கான கிளைமேட்டுக்கும்னா, இப்போ ஒரு இடத்துல மழை பெய்ய போகுதுன்னா அதற்கான அறிகுறி நமக்கு என்ன தெரியும்? வானத்துல தெரியும். வானம் ஃபுல்லா மேகங்களால சூழ ஆரம்பிக்கும். கருமேகங்கள் சூழ ஆரம்பிக்கும். அப்போ அதை நம்ம பார்த்தோன்னா நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம்னா மழை வரப்போகுதுன்னு முடிவு பண்ணிடுவோம். அதே போலதான் இந்திய தேசத்துல இன்னைக்கு சில கருமேகங்கள் சூழ்ந்திருக்குது. என்னங்க இந்த கருமேகம் நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய எதிர்ப்பை இன்னைக்கு பார்க்கிறோம். என்னைக்குமே இல்லாத எதிர்ப்புகளை இந்திய தேசத்துல இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகத்துல பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப நெருக்குவார். அவங்கள ரொம்ப அப்படியே கசக்கி பிழிவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு கசக்கி பிழிஞ்சாங்களோ அவ்வளவா வளர்ந்தாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு ஏறி போனதுக்கு அப்புறம் சீஷர்களை அந்த நாட்கள்ல இருந்த ராஜாக்கள் தலைவர்கள் ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சாங்க. சீஷர்களை இந்த எழுப்புதல் நீங்க எங்கேயும் கொண்டு போக கூடாது, இந்த எழுப்புதலை பத்தி நீங்க எங்கேயும் பேசக்கூடாதுன்னு அப்படியே இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, அன்னைக்கு அவ்வளோ இறுக்கி பிடிச்சதுதான் இன்னைக்கு இத்தனை விதைகளா இவ்வளோ கிறிஸ்தவர்கள் எழும்பி இருக்கிறோம். அதுக்கு காரணம் அன்னைக்கு வந்த எதிர்ப்பு. சோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு எதிர்ப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இருக்கும். கடந்த நாட்கள்ல வட இந்தியாவில் ஒரு ஊழியக்காரரை ரொம்ப கொடுமை, மாட்டினுடைய சாணத்தை வாயில வச்சு அடைச்சாங்க, சாப்பிட வச்சாங்க. ஊழியர்கள் இன்னைக்கு அநேக ஒரு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அநேக இடத்துல வீடியோ அமுச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, ஆங்காங்கே நாங்க பார்க்கிறோம் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் எழுப்ப வச்சு கொண்டிருக்கிறார். நிறைய சமயம் எழுப்புதல் எப்போ வரும்னா உபத்திரவ காலத்துல தான் வரும். இன்னைக்கு சத்துரு கையில ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஏன் மீண்டும் தமிழ்நாடு கூட சத்துரு கையில கொடுக்கப்படலாம். ஆனா நீங்க மறந்துடாதீங்க, இது எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன செய்ய போறார்னா எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். எழுப்புதலுக்கு பார்வோன் தடையா இருக்க முடியாது. நம்ம நிறைய டைம் என்ன நினைச்சுக்குவோம்னா, எழுப்புதலுக்கு இந்திய தேசத்துல சரியான ராஜா வேணும். இல்ல இல்ல இல்ல, எழுப்புதல்ல ராஜா தடுத்து நிறுத்த முடியாது. ராஜா மாறி இயேசு பக்கம் நிக்க முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அழிக்க ராஜா நினைக்கலாம். ஆனா கடைசியில ராஜா எங்க பணியணும் தெரியுமா? ஆண்டவர் முன்னாடி பணியணும். இதுதான் கடைசி கால எழுப்புதல்.
எங்க போனாலும் பிரச்சனை தான். டிராக்ஸ் குடுக்க போனா பிரச்சனை, சுவிசேஷம் சொல்ல போனா பிரச்சனை, பைபிள் குடுக்க போனா பிரச்சனை, எல்லா இடத்திலும் பிரச்சனை தான். ஆனா இதெல்லாம் நாங்க இப்படி கர்த்தருடைய கண்ணோட்டத்துல பார்க்கிறோம். இதெல்லாம் தேவன் எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம். அதனால தேவஜனங்களே, நீங்க இந்த எழுப்புதலின் காலத்துக்கு ஆயத்தமாயிருங்க. தேவன் ஒரு பெரிய எழுப்புதலின் காலத்த நம்ம மத்தியில போடப் போகிறார். கர்த்தருக்கு சித்தமானா இதை குறித்து ஒரு நாள் கர்த்தர் இந்த 40 நாள் நம்மோடு பேசுவாராக. எழுப்புதலை குறித்த தெளிவான காரியங்களை இன்னும் கர்த்தருக்கு சித்தமானா வருகிற நாட்கள் நம்ம தியானிக்கலாம். இந்திய தேசத்துல ஒரு எழுப்புதலின் மேகம் சூழ்ந்துருச்சு. சரி, மேகம் வந்துருச்சு, மழை வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் மழை இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு எழுப்புதலின் மேகம் சூழ்ந்தது உண்மை இந்தியாவ. ஆனா இன்னும் எழுப்புதலின் மழை இன்னும் வரல. நம்ம இன்னைக்கு சொல்றோமே அங்கங்க எழுப்புதல் வந்துருச்சு, இது இல்லைங்க எழுப்புதல். எழுப்புதல் என்பது இதையும் கடந்தது. ஆவியானுடைய வல்லமை பிரத்யட்சமாய் செயல்படுவது. இந்த எழுப்புதலை யாரும் வாஞ்சிக்கல. இதை விட ஒரு பயங்கரமான எழுப்புதல் தேவை. இதை விட ஒரு வல்லமையான எழுப்புதல் தேவை. இந்த எழுப்புதலை வச்சு இன்னைக்கு இருக்கிற ஒரு சிலரை தான் நம்மளால சந்திக்க முடியும். ஆனா இந்திய தேசத்துல கற்பனை கெட்டாத ஒரு எழுப்புதல் வேணும். இன்னைக்கு நம்ம சிலதை கற்பனை பண்ணுவோம், இப்படி எழுப்புதல் அப்படி எழுப்புதல். ஆனா கடைசி கால எழுப்புதல் அது கற்பனைக்கு எட்டாத எழுப்புதலா இருக்கும். அது நம்ம நினைக்கிற மாதிரி எழுப்புதலா இருக்காது. நம்ம சிலதை இப்படி நினைப்போம், இந்த மாதிரி ரிவைவல். இன்னைக்கு நிறைய பேர் எழுப்புதலை நம்புறது இல்ல. ஏன் எழுப்புதல் வரணும் அப்படி சிலர் சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பரம்பணும். அப்ப ஆண்டவருடைய வருகைக்கே எதுதான் வழியை ஆயத்தப்படுத்துதுன்னா எழுப்புதல் தான் ஆயத்தப்படுத்துது. எப்படி யோவான் ஸ்நானகர் இயேசுவானவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல இயேசு கிறிஸ்து மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது மறுபடியும் ஒரு வழி ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த வழியை ஆயத்தப்படுத்த போவது யார் தெரியுமா? ஒரு எழுப்புதல். இந்த எழுப்புதல்ல யார் நிக்கணும்னா நீங்களும் நானும் நிக்கணும். சோ இந்த நாள்ல நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நீங்க மேகத்தை அனுப்பிச்சிட்டீங்க, சீக்கிரம் இந்த மேகம் என்ன கொடுக்க ஆரம்பிக்கணும்னா மழைய பொழிய ஆரம்பிக்கணும், நிரம்பர மழை ஊற்றணும்.